பண்ண தெரிஞ்சுட்டு கெஸ் இந்த இமேஜை முதல்ல எடுத்துக்கணும். இந்த இமேஜை போயிட்டு எங்கே வச்சுருக்காங்க அது இருக்கு ஹீரோ இமேஜ். இங்கே போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு சேவ் இமேஜஸ். இதில் இப்போ இமேஜஸில் போயிட்டு ஹீரோ பேக்ரவுண்டு அப்படியே இருக்கும். இப்போ இமேஜஸில் போயிட்டு நம்ம இதை கொடுத்துருவோம். ஓகேவா, இங்கே கொஞ்சம் ட்ரிக்கியாக ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேவா, அதனால தான் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டோம். இப்போ இந்த இமேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த செக்ஷனை மூடி வச்சு இதையும் மூடிடும். அடுத்த செக்ஷன் வரும், செக்ஷன் ஐடி பேனர். ஓகேவா, இந்த ஐடிக்கு தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ண போகிறோம். ஐடி பேனரு பேக்ரவுண்டு இமேஜ் யூஆர்எல். இப்போ யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜை எங்கன்னு கொடுப்பீங்க. இதுக்கு முன்னாடினா ஸ்டேட்டவே இருந்துச்சு, டாட் இமேஜ் அப்படின்னு pg.jpg அப்படின்னு கொடுத்தா வரும். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட் ஃபோல்டர்லேயே இமேஜ் இல்லை. ஓகேங்களா, இந்த style.cssலேயே நீங்கள் இப்படி நீங்கள் hero.bg அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓகேங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரூட்லேயே இருந்தால் தான் நீங்கள் அந்த விஷயத்த கொடுக்கணும். இப்போ ரூட்டில் இல்லை, இமேஜஸ்ன்ற ஃபோல்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தா வந்துருமா அப்படின்னா அப்பயும் வராது. ஏன்னா வரல அப்படின்னா நீங்கள் சொல்லணும் இந்த ஃபைல் இந்த style.css எங்கே இருக்குது அப்படின்னா CSS ஃபோல்டருக்குள்ளார இருக்குது. அப்போ அந்த இமேஜ் எங்கேருந்து இந்த ஸ்டைல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்கு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளார இருந்து எடுத்துகிட்டு வரணும். இதை நம்ம கண்டிஷன் எழுத முடியுமா? இது வந்து நீங்கள் வெளியே போயிட்டு அங்கேருந்து இமேஜ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற கண்டிஷன் எழுதணுமா அப்படின்னா எழுதலாம். எப்படி அப்படின்னா கோடிங்கில் வந்துட்டு டெவலப்பிங்லேயே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு டாட் வச்சா அதே சேம் டைரக்டரி அப்படின்றது அர்த்தம். எக்ஸாம்பிள், இப்போ சிஎஸ்எஸ் ஃபோல்டர் index.html இங்கே இருக்குது, சிஎஸ்எஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஒரு டாட் வச்சுட்டு சிஎஸ்எஸ், ஒரு டாட் வச்சுட்டு இப்படி நீங்கள் பண்ணலாம். ஒரு டாட் வச்சா மீனிங் என்ன அப்படின்னா சேம் ரூட் அப்படின்றது அர்த்தம். ஒரு டாட் வச்சா சேம் ரூட்ல இந்த மாதிரி இருக்கிறதா மீனிங். ஓகேங்களா, நம்ம டைரக்டாவே எழுதலாம் அப்படின்றதுக்காக நான் இப்படி எழுதியாச்சு. ஓகேவா, சரி, இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு டாட் வச்சா சேம் டைரக்டரி. ஓகேங்களா, சேம் டைரக்டரி தான் எனக்கு இமேஜஸ் ஃபோல்டரே இல்லையே. அப்ப இன்னொரு டாட் வைங்க, இன்னொரு டாட் வச்சுட்டு பேக்ஸ்லாஷ் கொடுங்க. இன்னொரு டாட் வச்சா என்ன மீனிங் அப்படின்னா அந்த style.css சேம் டைரக்டரியில என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதனால வெளியே போய் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும். ஓகேவா, இப்போ style.cssல ரூட் டைரக்டரியில இல்லை. ரூட் டைரக்டரி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டர் தான் இந்த style.cssக்கு ரூட். ஓகேங்களா, ஒரு டாட் வச்சிங்கன்னா இந்த வித்தின் ஃபோல்டருக்குள்ளாரையே சர்ச் பண்ணும். ஓகேவா, டபுள் டாட் வச்சிங்க அப்படின்னா ஃபோல்டரை விட்டு வெளியே போய் நின்றுட்டு இருக்கு, இந்த சிஎஸ்எஸ் ஆண்ட நின்றுட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது வரும். ஓகேங்களா, இதை நீங்கள் கொடுக்கும்போது தெளிவாக கொடுங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி பண்ணும்போது அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஏன்னா சொல்லி கொடுக்கலன்னா இனிஷியலாக பண்ணும்போது கோடி என்ன சொல்றது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னா தேவையில்லை, அவுட்புட் வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹைட்டு ஒரு 100% அப்படின்னு கொடுக்குறேன், ஹைட்டு 100%. இப்போ இங்கே போயிட்டு இந்த இமேஜ் செட் ஆயாச்சு. அதே மாதிரி தான் இருக்கு, அந்த இமேஜ் அப்படிதான் கரெக்டாக வந்து உட்காந்துட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு மேல இந்த வெல்கம் டு மீடியா டேப் இந்த கண்டென்ட் எடுத்துன்னு வைக்க போறோம். ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி தெளிவா பார்த்துக்கோங்க, இது ரெண்டும் ஒரு குரூப்பு, இவங்க 4 பேரும் ஒரு குரூப், இது ரெண்டுமே ஒரு குரூப். அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கோடிங் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தனித்தனியாக கூட போடலாம். வெல்கம் டு மீடியா லேப் விஆர், அதாவது H1 டேகு பேராகிராஃப் டேக்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, இருந்தாலும் ஓகேவா ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் டிவ்னு ஒன்று போட்டு கிளாஸ் எழுதிக்கிறேன்.
பேனர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இதுல H1 ஒரு எலமெண்ட்டுக்கு மேல 2 எலமெண்ட் இருந்தாலே ஒரு டிவ போட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு குரூப் பை பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கூட உங்களுக்கு ஏதாவது மூவ் பண்ணணும், ரெண்டுத்தையுமே எங்கேயோ மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவ் டேக் கிட்ட சொன்னா மட்டுமே போதும், ரெண்டுத்தையுமே மூவ் பண்ணும். ஓகே, ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கு, H1 மட்டும் தான் இருக்கு, P டேக் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நம்ம அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? 2 எலமெண்ட் இருந்தாலே இதை நீங்க போட்டுருங்க. டைப் பேனர் பேரா அப்படின்னு சொல்லிட்டு 1. நெக்ஸ்ட் 1 2 3 4 டேப். ஓகேங்களா? இது பெருசு, இது ரெண்டுமே இது மூணுமே சின்ன. ஓகே, அகைன் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு டிவ்ல பேனர் பாக்ஸ் அப்படின்னு ஒரு டிவ், இதுல பாக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு 4 பாக்ஸ் ஓகேங்களா? ஸோ இது தனித்தனியா சரி, ஓகே, இப்படியே இருந்துட்டு போகுது. ஓகே, பேனர்னு ஒன்று வச்சாச்சு, பேனர் இன்ஃபோ வச்சாச்சுப்பா. இந்த இதில் ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். why choose media lab. ஓகே, H1 மட்டும் ஒன்று கொடுத்துக்கிறேன். 4 இருக்கு. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டென்ட் இப்படி வந்தாச்சு. இதுக்கு மேல இதை டிசைன் பண்றதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? இதுக்கு மேல ஈஸியா இதை டிசைன் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீங்க மூவ் பண்ணணுமா, மார்ஜின் இல்ல பொசிஷனே யூஸ் பண்ணி மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இது 4த்தையுமே இந்த மாதிரி இருக்கு. இந்த 4மே எனக்கு ஒரே ரோல வரணும் அப்படின்னா இந்த பேனர் பாக்ஸ் கிட்ட போயிட்டு என்ன சொல்ல போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் வந்தாச்சு. இந்த 4மே ஒட்டிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா நம்ம இதுக்கு வித்து பிரிக்கல. வித்து அப்படின்றது டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்னு வந்தாலே நம்ம எதை யோசிப்போம் அப்படின்னா ஃப்ளக்ஸை பத்தி தான் யோசிப்போம். ஃப்ளக்ஸ் 1 பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ 4மே சரிசமமா எடுத்துருச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது 4மே இது மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியணும். ஆக்டிவ் பி பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதும். இந்த ஆக்டிவ் பி பாக்ஸுக்கு ஃப்ளக்ஸ் 1.5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணுன்னா இதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். எடுத்துக்கிறது தெரியலையே அப்படின்னா பேக்ரவுண்டு இப்படின்னு கொடுத்துருவோம். வந்தாச்சா? ரைட். இப்போ ஹைட்டு ஒரு 250 பிக்சல் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு பார்டர் மாதிரி ஒன்று காட்டணும். பார்டர் 2px ரிமூவ் பண்ணிடுவோம். சாலிடு இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு. இல்லை நான் இதெல்லாம் டிசைன் பண்ணலையே அப்படின்னா சிம்பிள், இதுக்கு ஃபாண்ட் சைஸ் கொடுக்கணும், ஃபாண்ட் ஃபேமிலி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கேப் இருக்கு, இங்கே கேப் இருக்கு, இங்கே கேப் இருக்கு, அதே மாதிரி கீழே இருக்கும். அப்போ இந்த பாக்ஸுக்கே நம்ம பேடிங் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செக்ஷன் டேங்குக்கு எது கொடுக்கும். யாருடைய கோடிங்கும் ஒன்று பார்த்தேன், டிப்புக்குள்ளார யூஎல் போட்டிருந்தீங்க. யூஎல்குள்ளார ஆமா சொல்லணும்னு நினைச்சேன், இப்பதான் ஞாபகம். ஓகே, அது ஒரு கச்சேரி ஒரு நாள் வச்சு. இந்த இது இருக்கா, இதுல பேடிங் கொடுத்துட்டு 25 பிக்சல்
அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு உனக்கு எங்க வேணும் அப்படின்றத நீங்க மெஷர் பண்ணிக்கோ. எனக்கு இது ஓகே அப்படின்னா நீங்க அதை அப்படியே வச்சுக்கோ. ஓகேவா? இதை கொடுத்துக்கிட்டு இப்போ 25 அப்படின்றது இன்னும் கொஞ்சம் போட்டுமே அப்படின்னா இப்படி கொடுத்துருவோம். ஸோ உங்களுடைய கண்டென்ட்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேடிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளார ப்ராசஸ் பண்ணுது. ஓகேவா? நமக்கு இதுதான் தேவை, அதனால இதை நம்ம கொடுத்துடலாம். இது உங்களுடைய இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்கோம்? பேனருக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, இதை இப்படி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதனுடைய ஹைட்டு மட்டும் இது பண்ணு. ஹைட் இன்னுமே கொஞ்சம் இது பெருசா தெரியும் அப்படின்னா ரொம்ப பெருசா தெரியும். ஓகே, இந்த மாதிரி இதனுடைய ஹைட்டு 400 பிக்சல் வேணும்னா மாற்றிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு பாக்ஸு இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் பட்டுட்டிங்க. ஸோ இதனுடைய கலரை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு கொடுத்துட வேண்டியதான். கலரை காப்பி பண்ணிட்டு கலரை அதே மாதிரி எடுத்து போய் போட்டுருவோம். இது கிளாஸ் எழுதுலையா எழுதி இருக்கு, பேனர் டைப் இருக்கு. சரி, எல்லாத்தையுமே இங்க என்னெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் பேனர் பாக்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சா? சரி, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதுக்கு கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாண்டோட சைஸ் 30 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, வேற என்ன இதை எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்களா? இதனுடைய ஃபாண்ட் சைஸ் என்னன்னு பார்ப்போமா? 48. நம்மளே கம்மியாக தான் கொடுப்போம், நம்மளா தான் கொடுப்போம். 48. ரைட். நெக்ஸ்ட்டு இது ஃபாண்ட் சைஸ் அதே மாதிரி அதனுடைய கலரையுமே காப்பி பண்ணிடலாம். இப்படியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க கேப் இருக்கு. ஓகேவா? ஒன்று நீங்க இந்த எலமெண்ட்டுக்கு, அதாவது இந்த டிவ்வுக்கு நீங்க இந்த டிவ்வுக்கு மார்ஜின் பாட்டம் கொடுத்துட்டீங்கன்னா கேப் வரும். அப்படி இல்லைன்னா இந்த 4 பாக்ஸ், ஓகேவா, இதனுடைய பேரண்ட்டுக்கு மார்ஜின் டாப், ரெண்டுத்துல எதை வேணாலும் கொடுத்துக்கலாம், அது தப்பே கிடையாது. ஓகேவா? ரெண்டுமே என்ன பண்ண போகுதுன்னா அது பொசிஷனை கீழே இறக்கி விட போகுது. ஓகேவா? இப்படி கொஞ்சம் மூவ் ஆகுது, அவ்வளோதான், வேற எதுவுமே நடக்க போகுது. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒன்று மார்ஜின் பாட்டம், இல்லைனா இந்த பாக்ஸோட பேரண்ட்டுக்கு மார்ஜின் டாப், ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் பண்ண முடியும். இந்த பேனர் பாக்ஸுக்கு மார்ஜின் டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போட்டுட்டேன் அப்படின்றதுக்காக சும்மாவே இருக்காங்க, அதனால இதை கொடுத்துட்டு கன்சோலில் சாரி சிஎஸ்எஸ்ல
இப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? கண்டென்ட் நமக்கு இப்போ கரெக்டாக வந்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் என்னென்ன, ஏன்னா ஏற்கனவே அந்த ஒயிட் கலராக இருக்கவே நமக்கு அது கரெக்டாக இல்லை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு எவ்வளோ உள்ளார இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி உள்ளார இருக்கிற இடம் மட்டுமே இப்படி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, ஏன்னா லாஸ்ட் டைம் ஒயிட் கலராக இருக்கவே நமக்கு அந்த இது வந்திருக்காது. ஓகேங்களா? இதோ கொடுத்தோமா, இந்த சிஎஸ்எஸ்ஐ எடுத்து அப்டேட் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் டிஸ்ப்ளே நன்னு. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் பாக்ஸை பெருசாகிக்க வேண்டியதான், அவ்வளோதான். வேற ஒன்றுமே, இந்த கண்டென்ட் சின்னது, அதனால அப்படி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸையுமே நம்ம ஃப்ளக்ஸை வச்சு பிரிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார இந்த ஒயிட் ஜூஸு, கண்டென்ட்டு, ஒரு பட்டன், ஒரு ஐக்கானு, இது அப்போ இது மூணும் ஒரு கட்சி, இது தனி. ஓகேங்களா? இந்த பாக்ஸுக்கு மட்டும் இந்த பேக்ரவுண்ட் கலரு கொடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாத்துக்குமே ஒயிட்டு தான் கொடுக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலரை எடுத்து இந்த பாக்ஸுக்கு மட்டும் இந்த பாக்ஸுக்கு மட்டும் ஆக்டிவ் பாக்ஸ் பேக்ரவுண்டு இந்த கலர் அடிச்சாச்சு. ஓகேவா? இது எல்லாமே தனியாக இருக்கும். இப்போ இந்த 3 பாக்ஸ் மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஹைட்டில் இருக்கு. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? இந்த பாக்ஸ் எல்லாமே ஒரே ஹைட்டாக கிடையாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த 3 பாக்ஸுக்கு என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? அண்ணா அந்த ஆக்டிவ் பாக்ஸுக்கு மட்டும் ஹைட் மாத்தறோம்ல. ஆக்டிவ் பாக்ஸுக்கு மட்டும் ஹைட், ரைட். இதுக்கு எல்லாம் கொடுக்க தேவை. வேற ஏதாவது? சரி, ஆக்டிவ் பாக்ஸ்க்கு மட்டும் ஹைட். முந்நூறு அப்படின்னு வச்சாச்சு. இதுக்கு ஹைட்டு 400 அப்படின்னு வைக்கிறோம். இப்போ வந்தாச்சா? சரி, வந்தாச்சு. இப்போ இந்த 3 பாக்ஸ் மட்டும் இங்க இருக்கு. இந்த 3 பாக்ஸ் இங்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் கீழே இறங்கும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3 பாக்ஸை மட்டும் கழட்டி கீழே எடுத்துக்கலாம். ட்ரை பண்றேன். அக்கா புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ண, இது எதனால இங்க இதை விட்டுட்டு இங்க கீழே வந்துச்சு? ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம
இந்த டிசைனை பார்க்கும்போது இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஈஸி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம யோசிக்கிற அதே மெத்தட் தான். இந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், நாலுத்துக்குமே ஒரே ஃப்ளக்ஸ் ஹைட் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடும். ஆனா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பா வேற மாதிரி தானே திங்க் பண்ணி ஆகும். இப்ப இதுக்கு ஹைட்டு கொடுக்கணும், இல்ல அப்படின்னா இதுக்கு ஹைட்டை குறைக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். நம்ம கிட்ட ஆல்ரெடி ஆக்டிவ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு, அதனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்டிவ் பாக்ஸ் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதனால நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரி, இப்போ இந்த 3 பாக்ஸை கீழே இறக்கணும், இல்ல இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் மேலே ஏற்றணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு இந்த 3த்தை டிஸ்டர்ப் பண்ணாம இவனை மட்டும் ஆக்டிவ் பாக்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு கழட்டிடலாம். ஓகே, உனக்கு ஒரு விஷயத்த அதை பிளக் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம யோசிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கணும்? அது அந்த இடத்துலயே இல்லை அப்படின்றத சொல்லணும். அதாவது இதை நீங்க ஹைட்டு கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு நான் ஹைட்டு கூட்டுறேன். எக்ஸாம்பிள், இந்த ஆக்டிவ் பாக்ஸ் இருக்கா, இது ஹைட்டு 500 பிக்சல். இப்போ இது வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமும் இது எல்லாமே இதை பாரு இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஆனா என்னுடைய டிசைன்ல அப்படி கிடையாது. ஓகேவா? இங்க ஒரு 20, இங்க ஒரு 20 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 3 பாக்ஸ கீழே இறக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இவனை மேலே ஏற்றணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்ல பண்ணணுமா பண்ணக்கூடாதா? மக்கா இவ்வளவுதான். ஆனா அப்ப ஆக்டிவ் பாக்ஸுக்கு பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம்ல? அததான்டா நான் உங்களை கேட்கறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்கறேன். இப்ப இந்த பாக்ஸ் இருக்கக்கூடாது, இருந்தா பிரச்சனை. அப்ப இல்ல, இதை தனியா கழட்டி இங்க இருந்து எடுத்துட்டு வரணும். இங்க இருந்துன்னா என்னன்னா லைக் பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னா இது இருக்கிற இடத்துல இருந்து தான் கீழே இறங்கும். அப்சல்யூட் யூஸ் பண்ணீங்கன்னா எங்க கன்னிகா, தீபிகா, அஷு, ஸ்ரீதர் என்ன தூங்குறீங்களா? இல்லைண்ணா, நான் கேட்டது முதற்கொண்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டு என்ன யாருக்குமே தெரியலையா இந்த கான்செப்டை எப்படி எடுத்துட்டு வரணும்? இதை பார்க்கும்போது ஹை லெவல்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃப்ளெக்ஸ் போட்டா வந்துரும் தோணுச்சா? இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த 3 பாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கிருக்கும். ஓகேவா? 2 விதம் இருக்குன்னு நான் சொல்லியாச்சு. நீங்க யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையே. வெங்கடண்ணா கத்துக்கிறதுக்கா இந்த கிளாஸ்? மொத்தம் தான் கத்திட்டு நடக்கிறாங்க. கிருஷ்ணாவா? சுரேஷ், முருகா, பிரதீப், கை தூக்கிட்டீங்களா? சூப்பர். ஓகே ப்ரோ, இறக்கிடுங்க. எல்லாரும் இருக்கீங்களா? ரைட். எனக்கு இன்னுமே கொஞ்சம் புரியுற மாதிரி நான் கொஞ்சம் மொட்டை ராஜேந்திர மாதிரி தான் நானும் பேசுறேன். அப்புறம் நீ வாங்கி கொடுத்த சாத்துக்குடி தான்மா வேலை காமிச்சு. ஓகே, இப்படி இருக்கு. இதுதான் டிசைன். இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் வந்து வெங்காய சட்னி தான் வேணும்னு ஒருத்தவங்க நிற்கிறான். ஓகேவா? நம்ம போற டிசைனு இப்படி இருக்கும். இதுல நம்ம இப்படிதான் ரெடி பண்ண முடியும். அதாவது ஒரே ரோல இப்படிதான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா இது மேல வரணும். ஓகே, இதை விட இப்படி வரணும். ஓகேவா? இது மூணுமே இப்படி இருக்கணும் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்படி இருக்கணும்னு சொல்லு. அப்ப நம்ம என்ன விஷயம் பண்ணா நமக்கு இது வரும் அப்படின்னா, ஒண்ணு இந்த 3த்தை டார்கெட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆனா அவங்கள விடுன அப்படின்னு சொல்லிட்டு இவனை மட்டும் போட்டு அடின்னு அடிக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா இவனை இந்த இடத்துல இருந்து கிளப்பிடணும். கிளப்பி இந்த ரூட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சுக்கணும்.
ஓகேவா? அதாவது பொசிஷன் அப்சல்யூட். அங்க இருந்து எடுத்துட்டு வந்து எங்க சென்டரா வேணுமோ அங்க வைக்கலாம். நான் சொன்னது இப்ப எத்தனை பேருக்கு கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ற லெவலுக்கு போய் திங்க் பண்ணி வச்சிருக்கீங்க? எத்தனை பேரு புரியுதுன்றீங்க? கை தூக்கு. இல்ல புரியலன்றவங்க மட்டும் கை தூக்கு. புரியுதுன்னா எல்லாருமே கோவிந்தா கோவிந்தான்னு கையை தூக்கிறீங்க. ஐஷுக்கு புரியல. எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? பிரியா, சுரேஷ், புரியலாம். நித்யா, ஓகேவா? ஓகே அண்ணா. கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சப்தியா முடிச்சுட்டீங்க. சரி, ஓகே. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் டிசைன் மட்டும்